இலங்கையில் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்துவோர் கவனமா? தபால் திணைக்களத்தின் போலி இணையதள மோசடி எச்சரிக்கை. எரிபொருள் விலை மாற்றம் இல்லை, இலங்கை மக்களுக்கு நேர்காணல் அதிர்ச்சி. ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம், குவைத் விமான நிலையம் ட்ரோன் தாக்குதலால் அவசர நிலை. வெப்பநிலை எச்சரிக்கை, உடல் வெப்பம் 39 முதல் 45 செல்சியஸ், உடனடி மருத்துவ ஆலோசனை அவசியம். லண்டன் குறிவைக்கும் ஈரான், பதற்றத்தை அதிகரிக்கும் அமெரிக்கா. 10 நாட்கள் கொடுத்தும் அடங்காத ஈரான், தோல்வி ஒப்புக்கொள்ளுமா அமெரிக்கா? அரசு உத்தியோகத்தர்களை மிரட்டுகிறாரா அர்ச்சனா? மானிப்பாய் பிரதேச சபை சர்ச்சை. ஹோர்முஸ் நெருக்கடியால் உலக பொருளாதாரம் பாதிப்பு, இலங்கை 2ஆம் இடம். ட்ரம்பை திட்டமிட்டு ஏமாற்றிய நெதன்யாகு, ஈரான் விவகாரத்தில் கொண்டடிக்கும் அமெரிக்கா. ட்ரம்பின் அதிரடி உத்தரவு, வளைகுடாவில் உச்சக்கட்டத்தை எட்டும் பதற்ற நிலை. இலங்கையில் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தபால் திணைக்களத்தின் பெயரில் போலி இணையதளங்கள் மூலம் மோசடிகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு பார்சல் வந்துள்ளது, கட்டணம் செலுத்த வேண்டும் என்று குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகின்றன. அதில் உள்ள லிங்கை கிளிக் செய்யும்படி கூறப்படுகிறது. பின்னர் வங்கி அட்டை விவரங்கள் மற்றும் ஓடிபி கோடுகள் கேட்கப்படுகின்றன. இந்த தகவல்களை வழங்கியதும் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் திருடப்படுகிறது. இவ்வாறான மோசடிகள் அண்மையில் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்திற்கிடமான எந்த லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் வங்கி விவரங்கள் மற்றும் ஓடிபியை யாரிடமும் பகிர வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இம்மாதம் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ளது. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை அடிப்படையாக கொண்டு எதிர்கால விலை மாற்றம் குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் எரிபொருள் QR ஒதுக்கீட்டு புதுப்பிப்பு இன்று நள்ளிரவில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தாக்குதல்களில் ரேடார் அமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கிய உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டாலும் உயிரிழப்பு அல்லது காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை. சனிக்கிழமை அதிகாலையில் இந்த தாக்குதல்கள் நடந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவசரகால குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. இந்த தாக்குதல்கள் வளைகுடா பிராந்தியத்தின் முக்கிய அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வளைகுடா பகுதி முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனிதர்கள் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை உணரப்படலாம். இந்த நிலை உடல்நல பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறுவர், முதியோர் மற்றும் நோயாளிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீண்ட நேரம் வெயிலில் இருப்பது நீரிழப்பு மற்றும் வெப்பக்கோளாறுகளை ஏற்படுத்தும். காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெயிலை தவிர்க்குமாறு கூறப்பட்டுள்ளது. அடிக்கடி தண்ணீர் குடிக்கவும் தளர்வான ஆடைகள் அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மயக்கம், அதிக சோர்வு அல்லது வியர்வை போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக குளிர்ந்த இடத்திற்கு செல்லவும். நிலைமை தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. லண்டனை குறிவைக்கும் அளவுக்கு ஈரானின் ஏவுகணை திறன் இருப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். பிரித்தானியாவை ஈரான் போரில் இணைக்க அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. டியாகோ கார்சியாவை நோக்கி ஏவப்பட்ட 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த தாக்குதலுக்கு ஈரான் பொறுப்பேற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஈரான் தனது ஏவுகணை வரம்பு குறித்து உண்மையை மறைக்கிறது என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானிலிருந்து லண்டன் வரை சுமார் 4000 கிலோமீட்டர் தூரம் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலக நாடுகளுக்கு ஈரான் அச்சுறுத்தலாக உள்ளதா என்பது குறித்து பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் தொடர்ந்து 1 மாதமாக நீடித்து வருகிறது. இந்த போரில் எந்த நாடு முன்னிலையில் உள்ளது என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் பரவும் பல தகவல்கள் உண்மையல்ல என கூறப்படுகிறது. அமெரிக்காவை எதிர்த்து ஈரான் தொடர்ந்து தளராது போராடி வருகிறது. தன்னை பாதுகாக்கும் திறனை ஈரான் வெளிப்படுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரை நீடிக்கச் செய்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பொருளாதாரத்தில் அழுத்தம் கொடுப்பதே ஈரானின் நோக்கம் என கூறப்படுகிறது. அமெரிக்கா எதிர்பார்த்தபடி ஈரானில் ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை. இந்த நிலைமையை பார்க்கும்போது ஈரான் முன்னிலை பெற்றிருக்கலாம் என்ற கருத்து வெளியாகியுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையில் சர்ச்சையை ஏற்படுத்திய கருத்து வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா
தனது காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டினால் வெடி விழும் என மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு உத்தியோகத்தர்கள் அச்சமடைந்துள்ளதாக தவிசாளர் தெரிவித்துள்ளார். இந்த காரணத்தினால் குறித்த காணிக்கு இதுவரை சிவப்பு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டப்படவில்லை. அந்த காணியில் பற்றைகள் வளர்ந்து பாம்புகள் வீடுகளுக்குள் வருவதாக மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்த விவகாரம் பிரதேச சபை கூட்டத்தில் கடும் விவாதத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. சில உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பக்கச்சார்பாக செயல்படப்படுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை தேவை எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை நெருக்கடியால் உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் கப்பல் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய விவசாய உரங்களின் பெரும்பங்கு இந்த வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் உரத்தட்டுப்பாடு உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் பயிர் செய்கை நேரடியாக பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் உலக உணவுப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும். இந்த நிலையில் உலகில் அதிகமாக பாதிக்கப்படும் நாடுகளில் இலங்கை முன்னிலையில் உள்ளது. உணவு விலை உயர்வால் இலங்கை கடுமையாக பாதிக்கப்படும் நாடுகளில் 2வது இடத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இடையேயான உரையாடல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் ஆட்சி மாற்றம் எளிது என நெதன்யாகு முன்பு ட்ரம்புக்கு உறுதியளித்திருந்தார். ஆனால் நிலைமை அப்படி இல்லை என ஜேடி வான்ஸ் கடுமையாக சாடியுள்ளார். போரின் சவால்களை மறைத்து தவறான நம்பிக்கை அளிக்கப்பட்டதாக அமெரிக்க தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் வான்ஸின் புகழை குறைக்க இஸ்ரேல் முயற்சிக்கிறது எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் வான்ஸ் முக்கிய பங்காற்றி வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் புதிய பிளவு ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி திட்டத்தின் கீழ் தனது ராணுவத்திற்கு அதிரடி உத்தரவு வழங்கியுள்ளார். இதன் விளைவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. சமீபத்தில் கடந்த 4 வாரங்களில் அமெரிக்கா சுமார் 850 டோமோஹாக் ஏவுகணைகளை ஈரானின் முக்கிய இலக்குகளை நோக்கி இயக்கியுள்ளது. இந்த ஏவுகணைகள் 1000 மைல் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. எனினும் குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை செலவழித்தது அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது என பார்வையாளர்கள் கவனிக்கிறார்கள்.